வணக்கம், நான் மதினி பேசுகிறேன். ரொம்ப நாள் கழித்து எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குதுங்க. ரொம்ப நாள் கழித்து எங்களுக்கு கல்லாமொழி திருக்க கிடச்சிருக்குது. கொழுந்தனும் தம்பியும் வந்து மீன் வலைக்கு போனாங்க. மீன் வலை வளைஞ்சு வரும்போது மணலில் இந்த திருக்க பிதஞ்சி இருக்கிறத பார்த்து பிடிச்சிட்டு வந்து தந்துட்டாங்க. இதை வந்து நம்ம இன்றைக்கி நல்லா வெட்டி எடுத்து துண்டு துண்டாக நல்லா அல்வா பீஸுக்கு எடுத்து நல்லா சுத்தம் செஞ்சுட்டு அவிச்சு இன்றைக்கி நல்லா ஒரு கல்லாமொழி திருக்கை புட்டு செஞ்சு சாப்பிட போகிறோம். இப்போ வந்து இந்த திருக்கையை நம்ம வெட்டி எடுத்துக்கிடுவோம். இதை ஏன் கல்லாமொழி திருக்கைன்னு சொல்கிறாங்கன்னு பாருங்கள். அந்த திருக்கை மேலே இங்கே பாருங்கள், கருப்பு கருப்பாக புள்ளி புள்ளியாக இருக்கும். உங்களுக்கு பார்க்கையே நல்லா தெரியும் பாருங்கள். பாருங்கள், திருக்கையில் வந்து இப்படி வழுக்கு தன்மை இருக்குது. இப்படி கத்தியை வச்சு நல்லா நம்ம வலித்து எடுத்துக்கிறணும். இல்லாட்டா நம்ம மண் போட்டு வெட்டணுங்க, இல்லாட்டா வலிக்கிக்கிட்டே போகும் திருக்கை. இந்த பாருங்கள் எவ்வளோ இது எடுத்துருக்குறேன். ரெண்டு சைடும் இப்படி இருக்குங்க, வலித்து எடுத்துக்கிறணும். சைடு தான் ரெண்டு முள் இருக்கும். இந்த முள்ளை ஒடிச்சு கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். இதில் தான் இருக்கும் அழுக்குது பாருங்கள். நம்ம சுரண்டுனாலும் அந்த வழுக்குத்தன்மை இருக்கும். ஒரு கத்தியை வச்சு ரெண்டு பக்கமும் ரெக்க மாதிரி இருக்கிறத வெட்டி எடுத்துக்கிடுவோம். இது சாதா தானே. திருக்க வந்து வேஸ்ட்டாகவே ஆகாதுங்க. நல்லா நம்ம இதில் எல்லாம் சதை இருக்கும், அப்படியே எடுத்து போட்டு நல்லா கழுவி அலசி எடுத்துக்கிட்டு சதையை மட்டும் எடுத்துக்கிடுவோம். திருக்கையை நம்ம வெட்டியாச்சு. இப்போ நல்லா உப்புக்கல் போட்டு உரசி கழுவணும். கழுவி நம்ம அடுப்பில் அப்படியே அவிய விட்டுருவோங்க. பாருங்கள், வழுக்குத்தன்மை இந்த பாருங்கள், இப்படியே சளி அந்த வடியுது பாருங்கள். இது வழுக்குத்தன்மை இருக்கும். அதனால் இப்போ மண்ணில் போட்டு தான் வெட்டணும். இப்போ மண் இல்லாமல் எப்படி கழுவிட்டோம்னு பாருங்கள். இப்படி நீட்டாக கழுவிட்டு நான் உப்புக்கல்லை போட்டு நல்லா உரசி கழுவிடணுங்க. நல்லா உப்புக்கல் போட்டு உரசிக்கிடுவோம். அப்போ தான் அந்த திருக்கையில் உள்ள வழுக்குத்தன்மை மாங்கு எல்லாமே போட்டு உரசினோடனே எப்படி போகுதுன்னு பாருங்கள். மாங்கு இப்படி தாங்க நல்லா உரசி எடுக்கணும். பாருங்க எப்படி மாங்கு போயிட்டு இருந்து. இப்போ மஞ்சள் உப்பு போட்டு அப்படியே அடுப்பில் அவிய விட்டுட்டு திருக்கையை நம்ம போய் தேங்காவை அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இட்லி சட்டியில் கூட வச்சு அவிச்சுக்கிறலாம். நாங்கள் வந்து சும்மா சட்டியில் வெறுமனையாக தண்ணியை ஊற்றி அவிய போட்டுறோம். நல்லா அவியட்டுங்க. இப்போ தட்டை போட்டு மூடிடுவோம். சீரகத்தை அரைச்சிக்கிடுவோம். நம்ம திருக்க புட்டுக்கு வந்து சீரகம் வைக்கணும் அதிகமாக. அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும் திருக்க புட்டுக்கு. இப்போ தேங்காவையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தே அரைச்சிக்கிடுவோம் சீரகத்தோடு. இது வத்தல் கிடையாது, சிகப்பு மிளகாய். இதை அரைச்சி எடுத்துக்கிடுவோம்.
இப்போ பூண்டை அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இப்போ புட்டுக்கு நம்ம மசாலா நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு தேங்காவை. இப்போ போய் நம்ம அடுப்பில் திருக்க வெந்துட்டான்னு பார்ப்போம். வெந்துட்டுன்னா நல்லா எடுத்து ஒரு தட்டில் ஆற விட்டு நம்ம சதையை எடுக்கணும். வெந்துருச்சு, உப்பு மஞ்சள்லாம் நல்லா பிடிச்சிருக்கும். இப்போ இறக்கி நம்ம ஒரு தட்டில் வச்சு ஆற விட்டுருவோம். இதிலேருந்து அப்படியே வெளியே எடுத்துடணும். ஒவ்வொரு பீஸாக எடுத்து நல்லா ஆற விட்டுட்டு தோலை நீக்கிட்டு சதையை மட்டும் எடுத்துக்கிடுவோம். இப்போ காற்றுக்கு அப்படியே இலை சூடாக தான் இருக்கும். அப்படியே தோலை நீக்கிட்டு அப்படி சதையை மட்டும் எடுத்துக்கிடுவோம். பாருங்கள் சதை எப்படி வருதுண்டு, சொலையாக வரும். மஞ்சளும் உப்பும் போட்டிருக்குறோம். இப்போ நல்லா சதையெல்லாம் எடுத்துட்டு முள்ளே இருக்காதுங்க. இந்த இருக்கு பாருங்கள், இதான் முள் மாதிரி இருக்கும். இதை கூட நம்ம சவைச்சு அப்படி சாப்பிட்றலாம். குழம்புல கூட போட்டால் கூட எலசாக தான் இருக்கும். இந்த மாதிரி எடுத்தாலே சதை அப்படியே சொலையாக வந்துடுங்க. எல்லா மீன் பீஸ்லேயும் இருந்து சதையை நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டோம். பாருங்கள், தோலை மட்டும் தனியாக நீக்கிட்டு நம்ம சதையை மட்டும் அப்படியே எடுத்துக்கிற வேண்டியதான். பாருங்கள் சதை எப்படி வருதுன்னு பாருங்கள். பிளாப்பெல்லாம் சொலை எப்படி இருக்கும் அப்படி தாங்க இருக்கும் திருக்க மீன் சதை. பாருங்கள், இப்போ பாருங்கள் திருக்க சதையெல்லாம் எடுத்துக்கிட்டாச்சு. நல்லா உடச்சி விட்டுக்கிடுவோம். உடச்சி விட்டுட்டு நம்ம அம்மியில் அரைச்ச மசாலாவையும் சேர்த்துக்கிடுவோம். கீழே உப்பும் மஞ்சளும் போட்டிருக்கோம். நல்லா அந்த மசாலையோடு சேர்த்து நல்லா மீனை உடச்சி விட்டுட்டு விரவிடுவோம். பாருங்கள், நல்லா கட்டியாக இருந்த சதையை நல்லா மசாலாவில் விரவி விட்டாச்சு. இப்போ போய் நம்ம தாளிச்சுக்கிட்டு இந்த புட்டை போய் சட்டியில் போட்டு நல்லா வரட்டிக்கிட்டே இருக்கணுங்க. ஏண்டா அடி பிடிக்கக்கூடாது, அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு உதிரி பூ மாதிரி உதிரி கொடுக்கும். இப்போ பாருங்கள் கட்டியாக இருக்குது பாருங்கள். இது ஃபுல்லாக நல்லா இந்த திருக்க வெந்து வரையும் அப்படியே உதிரி பூ மாதிரி வருங்க. இப்போ வாங்க அடுப்புக்கிட்ட போவோம். இப்போ எண்ணெய் சுடேறிட்டு கடுகு சேர்த்துக்கிடுவோம். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கிடுவோம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கிடுவோம். இப்போ நம்ம விரவி வச்சுருக்க திருக்கையை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி போடுவோம்.
இப்போ சட்டியில் சேர்த்த உடனேயே இந்த திருக்கையை அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும். சட்டி அடி பிடிக்காமல் கிண்டினா தான் நம்மளுக்கு உதிரிப்பூ மாதிரி கிடைக்கும். அந்த தண்ணியெலாம் நல்லா உஞ்சி நல்லா உதிரிப்பூ மாதிரி வருங்க. புட்டு ரெடியாகிடும். நம்ம இப்படியே கிண்டி விட விட அதோட வாசத்தை பாருங்கள், எப்படி வாசம் கம்மண்டு வருதுங்க. பாருங்க, புட்டு ரெடியாகிருச்சு. எப்படி உருளையாக தக்கையாக கிடந்துச்சு. நம்ம அப்படியே அவிச்சு எடுத்து அந்த மசாலாவோட விறகும் போது இப்போ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. பாருங்கள், உதிரிப்பூ மாதிரி வந்துருச்சு. இப்போ இறக்கி சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டு எப்படின்னு சொல்கிறோம். இதே மாதிரி திருக்க மீன் கிடச்சா பிள்ளைகளுக்கெல்லாம் நல்லா செஞ்சு கொடுங்க. குழந்தை பெற்றவங்களுக்கெல்லாம் நல்லா கொடுங்க. குறுக்கு வலி இருந்தாலும் நல்லா குணப்படுத்திடும். கால் கை உளைச்சல் இருந்தாலும் நல்லா கேட்குங்க. சாம்பார் தாங்க வச்சுருந்தோம். சாம்பார் வச்சு இன்னைக்கு பாருங்கள் நல்லா திருக்க மீன் தம்பி கொடுத்து விட்ருந்தான். தம்பியும் கொழுந்தனும் இப்போ திருக்க புட்டு வச்சு நானும் பாப்பாவும் சாப்பிட போகிறோம். திருக்கையில் உள்ள பாலங்க கருப்பாக இருக்குன்னு நினச்சிக்கிறாதீங்க. அதே பச்சை நேரத்தில் தான் இருக்கும். நம்ம சிக்கன் பொடி போட்டு நல்லா முருவை விட்டு பொரிச்சிருக்கோம். பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுண்டு. பாருங்கள் எப்படி இருக்குதுண்டு. இப்படி தாங்க பொரிச்சு எடுத்துக்கிறேன். நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. சரியான அருமையாக இருக்குதுங்க. நம்ம திருக்க குழம்பு வச்சாலும் திருக்க குழம்புக்குள்ளே போட்டமாக்கும் அப்படியே கிடக்குங்க உடையாமல். சாப்பிட அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி எங்கள் அத்தை திருக்க புட்டு வச்சு பாலையை பொரிச்சிருக்காங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதை பாருங்கள், 2 பாலை தான் இருந்துச்சு. 2 பாலையும் பொரிச்சிட்டோம். செம்ம டேஸ்ட்டு. திண்டாச்சு, தட்டையே காலி பண்ணிட்டோம். திருக்க புட்டை பாருங்கள் எவ்வளோ கண்ணு அள்ளி வச்சுருந்தோம். சாப்பிட்டுட்டோம். நல்ல ஒரு அருமையான சுவை, நல்ல ஒரு டேஸ்ட்டுங்க. நல்லா சாயங்காலம் 4:45 மணி ஆகுது. நல்ல ஒரு டேஸ்ட்டான திருக்க புட்டு சாம்பார் சாப்பாடு வேறு நல்லா இருந்துச்சுங்க. சாப்பாடு ஒரு அருமையான சாப்பாடுங்க. நீங்களும் இதேமாரி திருக்க புட்டு வச்சு குடும்பத்தோடு சந்தோஷமாக சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா பேர்த்துக்கும் மனமார்ந்த நன்றிகள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.